அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்முடன் உரையாட இருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. இப்ப ஜிஎஸ்டி வரியை ஒன்றிய அரசு குறைச்சிருக்காங்க. இந்த குறைப்பை பற்றி பிரதம மந்திரி மோடி ரொம்ப பெருமையா சொல்றாரு, நாங்க வரியை குறைச்சிட்டோம், ஏழை மக்களுக்கு எல்லாம் பெரிய அளவுக்கு நிவாரணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய பார்வை. அனைவருக்கும் வணக்கம் சொன்னேன் இல்லையா? இந்த விஷயம் நீங்க கேட்ட கேள்வி அனைவருக்கும் பொதுவான. ஏழை எளிய மக்கள் எந்த கிராமத்துல கடைகோடியில கிடைக்கிறவங்க தலையிலையும் ஜிஎஸ்டி சுமையை ஏத்துறது யாரு? பாலுக்கு கூட வரி போட்டது யாரு? ஜிஎஸ்டி என்பதை 8 வருட காலம் இப்ப கூட நம்முடைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் தளபதி தன்னுடைய கருத்துல சொல்றார். 8 வருஷத்துக்கு முந்தைய நாங்க பலமுறை சொன்னோம், இத குறை, இந்த ஜிஎஸ்டி என்றது எதுக்கு? மாநிலங்களுடைய வரி விதிப்பு அதிகாரங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் இந்தியா முழுவதும் ஒரே வரிதான், ஒரே முறைதான் சொல்லி சொன்னதே பாஜக என்ற பாசிஸ்டுகள் தான், இந்த மோடி தான், இந்த அமித்ஷா தான். ஆக பிளான் பண்ணி திட்டம் போட்டு இந்தியா முழுவதும் எல்லா மக்களிடமும் 10 வருஷ காலத்துக்கு போட்டு பிழிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு இன்னைக்கு பாத்தீங்களா குறைச்சிட்டேன், உங்களுக்கு எல்லாம் விலை குறைந்து விட்டது, இப்பொழுது எல்லாரும் நீங்க நல்லா சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, நன்றி சொல்லுங்க. உடனே 4 பிஜேபி குஜாக்கள் எல்லாம் பாத்தீங்களா வரியை குறைத்து விட்டு விலையை குறைச்சிட்டார். யாரு? நீயே அடிப்ப, நீயே ரத்தத்தை குடிப்ப, அப்புறம் தடவி கொடுப்ப, பாத்தீங்களா நான் ரத்தத்தை தொடச்சிட்டேன் நன்றி சொல்லுங்க இல்லையா? ஏன் அடிச்ச? 10 வருட காலம் இந்த கொடுமைகள், இந்த அநியாயங்களுக்கு என்ன பதில் சொல்ல போற மிஸ்டர் மோடி? மோடியினுடைய கவர்மெண்ட் இன்னைக்கு செஞ்சிருக்கிறது என்னமோ இந்தியாவுல யாருக்குமே மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரியும், எல்லாரும் அப்பாவிகள் மாதிரியும், நீதான் பெரிய அறிவாளி நினைச்சுக்கிட்டியா? இந்திய துணைக்கண்டத்தில் அனைத்து பகுதிகளில் இருக்கிறவர்களும் உன்னுடைய ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்டவங்க. இன்னைக்கு அந்த ஜிஎஸ்டி நீ குறைச்சிருக்க அப்படின்னும் போது இப்போதாவது புத்தி வந்ததுன்னு தான் சொல்றாங்களே தவிர உனக்கு யாரும் நன்றி சொல்ல மாட்டாங்க. இது எப்பொழுதும் செஞ்சிருக்கணும்னு எங்க தலைவர் சொன்னதுதான் உண்மை, அதான் கரெக்ட். ராகுல் காந்தி ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இதை பத்தி தெளிவா சொல்லிட்டார். வரி பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்ப அந்த வரி பயங்கரவாதம்னு சொல்லி அவர் சொன்ன அந்த விமர்சனம் நாடு முழுக்க இருந்த எதிர்ப்புகள், நாடு முழுக்க பல்வேறு மக்கள் கஷ்டப்பட்டது எண்ணி பார்த்து குறைக்கவில்லை. நினைச்சிருந்தாங்கன்னா இதை போட்டிருக்க மாட்டாங்க, இவ்வளவு அளவுக்கு வரியை அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. இது இந்த ஜிஎஸ்டி வரியினால இன்னும் எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் எந்த அளவுக்கு நிவாரணம் தேவைப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? ஜிஎஸ்டியை குறைச்சிட்டேன்னு இவங்க சொல்லிட்டு இருந்தாலும் ஜிஎஸ்டி முழுவதுமா நீக்கல. நம்ம அதையும் சிந்திச்சு பார்க்கணும். நீ எப்ப நினைச்சாலும் எந்த பொருள் மேல வேணாலும் ஜிஎஸ்டியை மறுபடியும் உயர்த்துறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கு. இந்த அதிகாரத்தையும் கையில வச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் நீ நாங்க குறைச்சிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட இதனால் பாதிக்கப்படுவது யார்? இதனால இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட், மம்தா பானர்ஜி கூட வெஸ்ட் பெங்கால் சிஎம் கூட சொன்னாங்க, நம்ம முதலமைச்சர் நம்ம தலைவர் மாதிரியே அவங்களுக்கு சொன்னாங்க, நீ மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரி பகிர்வு, அந்த வரி பகிர்வு நிதியை கூட நீ கொடுக்கல. நியாயமா நாங்க முதல்ல வச்சிருந்த அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு ஜிஎஸ்டி மூலமாக வரக்கூடிய அந்த நிர்வாகத்தின் மூலமாக வரக்கூடிய வரி பகிர்வையும் கொடுக்கல. ஒரு ஸ்டேட்டுக்கும் கஷ்டமாகுது. இந்த கஷ்டத்துல, இந்த நஷ்டத்துல நாங்க இருந்தாலும் கூட ஏழை எளிய மக்களுக்காக இந்த ஜிஎஸ்டி குறைக்கிறத நாங்க வரவேற்கிறோம்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனாலும் கூட இந்த ஜிஎஸ்டியின் முழுவதுமாக நீக்கலை என்பதை நாம கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும். முன்னாள் நிதி ஆயோக்கினுடைய துணைத் தலைவர் ராஜீவ்குமார் அவர் இந்த எம்பிபிஎஸ் படிப்பை பத்தி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு பாரு. இந்த கேள்வியின் மூலமாக நாம அனைவருமே ஒரு சிந்தனையை பெற்றாக வேண்டும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவின் கல்வியவே, அந்த கல்வி நிலையவே சீரழிக்கின்ற வேலையை பிஜேபி செய்கிறது என்றால் பின்னால் ஆர்எஸ்எஸ் கொள்கையை தூக்கி வைத்துக் கொண்டு இப்ப ஒண்ணும் வேணாம், உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத் போன்ற பகுதிகளில் ஸ்கூல்ஸ் மூடுறது மட்டும் இல்ல, அங்கே பாட புத்தகங்களில் ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் சொல்லித்தராராம், அவர் ஆர்எஸ்எஸ் என்ன தெரியுமில, விமானத்தை கண்டுபிடித்தது ரைட் சகோதரர்கள் அல்ல, விமானத்தை கண்டுபிடித்தது புராணத்திலே நாம் புஷ்ப விமானத்திலே பறந்ததை நீங்கள் படியுங்கள்னு பசங்களுக்கு சொல்லித்தரான். இது ஏதாவது நினைச்சு பார்க்கலாம், இந்த மாதிரி நடக்கலாமா? இந்த மாதிரி கூத்து நடக்கிறதுனால தான் நாம என்ன சொல்றோம்,
கல்வி உள்ளார ஏன் இந்த மாதிரி பண்ணி தொலைகிறீங்க? நீ அநியாயம் பண்றதுனால தான் நாங்க ஸ்டேட்லாம் உன்னை வந்து புது கல்வி முறை அதெல்லாம் உள்ள விடமாட்டோன்றோம். மோகன் பகவத் யார்? RSS தலைவர். RSS தலைவர் மோகன் பகவத் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நாட்டின் கொள்கை வழி என்பது பாரம்பரிய சிந்தனையின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருக்கு அடுத்துதான் இவர் நிதி ஆயோக்கினுடைய துணைத் தலைவர் ராஜீவ் குமார் இத சொல்றாரு. பாருங்க, அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நான் படிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் வந்து அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அதை அப்படியே படிக்கிறேன். நிதி ஆயோக்கின் முன்னாள் தலைவர் ராஜீவ்குமார் அதாவது சொல்றாரு, இளங்கலை மருத்துவ படிப்பு MBBS, இளங்கலை மருத்துவ படிப்பு MBBS தொடங்கி 2 ஆண்டுகளுக்கும் அனைவருக்கும் ஒரே படிப்பாக இருக்கட்டும். அதற்கு பிறகு சித்தாவா, ஆயுர்வேதமா, அலோபதியா என்று அதற்கு பிறகு மாணவர்கள் முடிவு எடுத்துக் கொள்ளட்டும் அப்படின்னு படிப்ப கல்வியை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு. மருத்துவ கல்வியை வந்து இதை விட கேவலமாக இழிவாக பேச முடியாதுன்னு ஒண்ணு. இன்னொன்னு, உருவாகக்கூடிய மருத்துவர்களை எப்படி ஆக்கலாம் பாரு. சித்தாவுக்கு காலேஜ் இருக்கு, ஆயுர்வேதா படிக்கிறதுக்கு காலேஜ் இருக்கு, தனியாக இருக்கு, MBBS தனியா படிக்கிறாங்க. ஆனா MBBSல 2 வருட காலம் எல்லாரும் படிச்சுட்டு நீ அப்புறம் சித்தா அதுன்னு எடுத்துக்க போகன்னா, பிஜேபி செய்தியை தெளிவாக பதிவு செய்யறோம். மோடியின் குஜராத், அந்த குஜராத்தில் சூரத், அந்த சூரத்தில் போலி கிளினிக்குகள், பொதுமக்கள் எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணி அதுக்கு பிறகு போய் நடவடிக்கை எடுத்தான் போலீஸ். அது வரைக்கும் பேசாம இருக்கு. அதுல பிடித்ததற்கு பிறகு வந்த முக்கிய செய்தி என்ன தெரியுமா? ரூபாய் 70,000 கொடுத்து மருத்துவ படிப்பிற்கான சான்றுகளை வாங்கிய 3 பேர் அங்கே வைத்தியம் பார்த்தாங்க. டாக்டர் சர்டிபிகேட் MBBS படிச்சிருக்காராம். MBBS MDக்கு 70,000 கொடுத்து சர்டிபிகேட்டை வாங்கிக்கிட்டு ஒயிட் கோட் போட்டு டாக்டர் மாதிரி உட்கார்ந்துருக்காரு. அவர் ஊசி போடுறாரு, அவர் வந்து இது பாக்குறாரு. இதுதான் மோடியின் குஜராத். 7/12/2024 அவர்கள் 3 வரையும் கைது செய்து அந்த செய்திகள் வெளிவந்தது. இதை எதற்காக கொடுக்கிறோம் என்றால், மருத்துவ சர்டிபிகேட் கொடுக்க 70,000 நீ டாக்டர் ஆயிடலையா, 70,000 கொடுத்தா முடிஞ்சு போச்சு அப்படின்றான். இப்ப இவன் படிப்பிலேயே உள்ள போந்து குளறுபடி பண்றான். ஏற்கனவே ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்டுக்கு ரைட் சகோதரர்கள் இல்ல புஷ்பக விமானம் அப்படின்னு சொன்னான். என்ன சொன்னார் மோடி? உறுப்பு மாற்று ஆபரேஷன் முதலாக உலகத்திலேயே நாங்கள் தான் செய்து வெற்றி பெற்றோம். என்னன்னு கேட்டானுங்க. பிள்ளையாருக்கு தலையை எடுத்துவிட்டு யானை தலையை வைத்து நாங்கள் முடிவு செய்தோம். யார் சொன்னது? மிஸ்டர் நரேந்திர மோடி. இப்ப இந்த நபர் சொல்லி இருக்கிற கல்லூரி படிப்பு என்பது வரையில் எதிர்காலத்துல இப்படிப்பட்டவர்கள் மீண்டும் மீண்டும் அதிகாரத்திற்கு வந்தால் இந்திய துணைக்கண்டம் என்பது சர்வ நாசமாக போய்விடும் கல்வியில் என்பதற்கு முதல் சான்று. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த கல்யாண நகர்ல ஒரு மக்கள் எதிர்ப்பு பெரிய அளவுக்கு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் விரோத கருத்துக்களை எதிர்த்து மக்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் செயல்படக்கூடாது என்று மக்கள் போராடி வருகிறார்கள். உங்களது பார்வை? ஓட்டு திருட்டு. இப்ப நம்ம எதிர்கட்சி தலைவர் ராகுல் அவர்கள் சொல்லுவது போல இந்திய துணைக்கண்டம் முழுவதும் எதிர்கட்சி தலைவர்கள், இந்திய கூட்டணி தலைவர்கள் இன்றைக்கு பிரச்சாரம் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் கடுமையான அளவிற்கு போர்க்களமாக அமைச்சிருக்காங்களே அந்த வாக்கு திருட்டு. இந்த ஓட்டு திருட்டு அங்க நடந்தது. அந்த ஓட்டு திருட்டுக்கு முழுவதுமாக உதவி செய்தது, ஓட்டு திருட்டுக்கு எல்லா அடிப்படைக்கு செலவுலேருந்து எல்லாமே செய்தது யாருன்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் அதானி. அந்த அதானிக்கு இவர்கள் வெற்றி பெற்று வந்த உடனே எல்லா சலுகையும் அனைத்து சலுகையும் கொடுக்கப்பட்டன. அப்படி கொடுக்கப்படும் போது அதானியினுடைய சிமெண்ட் ஃபேக்டரிஸ், அந்த சிமெண்ட் ஃபேக்டரிஸ் என்ன சொல்றாங்களா, அம்புஜா, அந்த அம்புஜான்ற அந்த சிமெண்ட் ஃபேக்டரி என்ன பண்றாங்களா, இந்தியா முழுவதும் இன்னும் ஓரிரு வருடங்களில் வேறு எந்த சிமெண்ட் கம்பெனியுமே இருக்கக்கூடாது, அதானியினுடைய அம்புஜா சிமெண்ட் மட்டும்தான் விற்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வெளிப்படையாக அதுக்கு எல்லா விதமான சலுகைகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி கொடுக்கும் போது இந்த கல்யாண நகர்ல அந்த மக்கள் பாதிக்கக்கூடிய அளவிற்கு மிக கடுமையான இவர்களுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து எல்லாம் நடக்குது. ஆக்கிரமிப்பில நடக்கும் போது அதானிக்கு எதிராக அந்த மக்கள் திரண்டு போராட்டம்.
அதானிக்கும் எதிராக, மோடிக்கும் எதிராக இப்ப மராட்டியம் திரும்பிடுச்சு. ஆக ஓட்டு திருட்டுக்கு உதவி செய்ததுக்காக அதானிக்கு இவ்வளவு பெரிய இடத்தை பிஜேபி கொடுத்திருக்குதுன்னா இவர்கள் இன்னும் எதை செய்ய மாட்டார்கள் என்று மராட்டியத்துல, மும்பைல, எல்லா இடங்களும், இன்னும் கேட்டீங்கன்னா தாரவி பகுதி என்பது தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதிக்குள்ளும் இதனுடைய நுழைவுகள் ஆரம்பித்து விட்டன. எல்லா இடங்களிலும் ஆபத்து அப்படின்ற அளவிற்கு பெரும் போர்க்களமாக போராட்டம் வந்திருக்கு. பொதுமக்களே போராடுறாங்க, எல்லாரும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இத எப்படி மோடி அன்கோ பார்க்க போது நமக்கு தெரியாது. ஆனால் அதானி அன்கோ மிக தெளிவாக எல்லா சலுகையும் பெற்று மேலும் தங்களுடைய ஆளை விரிவுபடுத்துகின்ற வேலையில் இறங்கி இருக்கிறார்கள். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. அனைவரும் வணக்கம், நன்றி.